மனைவியை அடிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. அடிக்கலாம். எப்ப அடிக்கலாம், எதற்காக வேண்டி அடிக்கலாம், எப்படி அடிக்கலாம்? மனைவியை அடிக்கணும் நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. ஆனா எப்ப அடிக்கணும், எப்படி அடிக்கணும், என்ன காரணத்திற்காக வேண்டி அடிக்கணும் என்பதை பற்றி ஹதீஸில் நமக்கு தெளிவாக நமக்கு நபிகள் நாயகம் சொல்லி தந்திருக்கிறார். அதாவது சஃப்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர் பேரு சஃப்வான். அவரு வாலிப வயது, காட்டுக்கு போய் விறகு வெட்டி அதை கடைவீதியில் கொண்டு போய் வித்து ரொம்ப களைப்பா வருவார். களைப்பா வர்ற நேரத்துல மனைவி ஒதுவெடுத்து மக்கனாவெல்லாம் போட்டு தொழுதுட்டு இருப்பான். அப்போ பசியோட வரக்கூடிய அந்த கணவன் வர்ற நேரத்துல இவ தொழுதா நீண்ட தொழுக, பெரிய சூறாவெல்லாம் தொழுகிறது. நான் பொறுத்து பொறுத்து பார்த்தேன், ஓங்கி ஒரு அறை விட்டேன், தொழுகை முடிச்சிட்டான். அதே மாதிரி நான் வாலிப வயது, நான் அவருடைய கையை பிடிச்ச அப்ப சொல்லுவா, நான் நோம்பு கையை தொடாதீங்க, பக்கத்துல வராதீங்க, நோம்பு இப்படி இருந்தாங்க. ஒரு நாள் நோம்பு, சுன்னத்தான் நோம்பு, ஃபரலா நோம்பு அல்ல, ரமலான் மாசத்தோட நோம்பு, சுன்னத்தான் நோம்பு. ஒரு நாள் இப்படி நோம்புன்னு சொன்ன ஓங்கி ஒரு அறை விட்ட நோம்பு அதோட பிடிச்சுக்கிட்டான். இந்த கேஸ் இந்த அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லுது, யார் ரசூலுல்லாஹ், நான் தொழுதா அடிக்கிறாரு, நோம்பு வச்சா அடிக்கிறாரு, ஆனா அவர் ஃபஜ்ர் தொழுகிறது இல்ல, நான் தொழுதா அடிக்கிறாரு, நான் நோம்பு வச்சா அடிக்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஃப்வான் கூடிய சஹாபி கூப்பிட்டு, ஏப்பா தொழுகிறது நல்லதுங்க, நல்ல காரியம் தானே, அதுக்கு ஏன் போய் அடிக்கிற அப்படின்னு. யார் ரசூலுல்லாஹ், நான் பசியோட வருவேன், காட்டுல போய் விறகு வெட்டி அது மார்க்கெட்ல கூட வித்து நான் பசியோட வர நேரத்துல இவர் பெரிய பெரிய சூறா ஓதி தொழுகிறா, அதனால எனக்கு பசி தாங்க முடியல, கோபம் ஓங்கி அடிச்சேன், இது தப்பா யார் ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ செஞ்சதுதான் கரெக்ட், நீ செஞ்சது கரெக்ட், சரிதான் அப்படின்னாங்க. ரெண்டாவது, நோம்பு வச்சா அடிக்கிறேன்னு சொல்லி உன் மனைவி கம்ப்ளைண்ட் சொல்லுச்சே, ஏன் நோம்பு வைக்கிறது நல்லதுதானே, ஏன் அடிக்கிற அப்படின்னா, யார சொல்லலாம், இது ரமலான் மாசம் நோன்பு அல்ல, சுன்னத்தார் நோன்பு. சுன்னத்தார் எப்ப பார்த்தாலும் அந்த நோன்பு இந்த நோன்பு அது நோன்பு இது நோன்புன்னு சொன்னா, நானு வாலிப வயது, பக்கத்துல நெருங்க விட மாட்டேங்கிறா, கையை தொட விட மாட்டேங்கிறா. அப்ப என்ன செஞ்ச, நானு என்னுடைய இதனால நான் ஓங்கி அடிச்சுட்டேன் அப்படின்னு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏமா ரமலான் நோன்பு அல்லாத வேற சுன்னத்தார நோன்பு எந்த நோன்பா இருந்தாலும், ஷவ்வால் மாசத்துல 6 நோன்பா இருந்தாலும், முஹர்ரம் மாசத்துல 2 நோன்பா இருந்தாலும், அரஃபா நோன்பா இருந்தாலும், மேராஜ் நோன்பா இருந்தாலும், பராத் நோன்பு இல்ல வேற ஏதாவது நோன்புகள் இருந்தா, இந்த நோன்பெல்லாம் சுன்னத்தான நோன்புகள் வைக்கிறது கணவனுடைய பர்மிஷன் கேட்கணும். அவர் பக்கத்தில் இருந்தாருன்னா கண்டிப்பா நீ பர்மிஷன் கேட்டுதான் இந்த சுன்னத்தார நோன்பு வைக்கணும்னு சொல்லி போட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்மாவுக்கு சொல்லி காட்டினாங்க. இன்னைக்கு பெரும்பாலும் பல இடங்கள் இந்த மாதிரி நடக்குது. அதாவது முஹர்ரம் மாசத்து நோன்பு, அரஃபா நோன்பு அதல்ல, இவங்க ஏதாவது அவுலியாக்களுக்கு நேர்ச்சி பண்ணிருப்பாங்க, அந்த அவுலியா இந்த அவுலியா அவரு இவருன்னு சொல்லிவிட்டு நோம்புன்னு இருப்பாங்க. அது ரொம்ப பெரிய தவறு. கணவன் ஊருக்குள்ள இருந்தாருன்னா நீங்க பர்மிஷன் கேட்காம நோம்பு வைக்க கூடாது என்பதுதான் இந்த ஹதீஸோட விளக்கம். மூணாவது, ஏப்ப நீ ஃபஜ்ர் தொழுகிறது இல்லைன்னு சொல்லிவிட்டு மனைவி கம்ப்ளைண்ட் சொன்னாலே, ஆமா யாரு சோழான காட்டுக்கு போய் விறகு வெட்டி ரொம்ப களைப்பா படுத்தேன்னா ஃபஜ்ருக்கு எந்திரிக்க முடியறது இல்லை அப்படின்னா. அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், சரி இன்னி ஃபஜ்ர் மிஸ் ஆக்காத, ஃபஜ்ர் கரெக்டா தொழுது அப்படின்னாங்க. போயிட்டாங்க. மௌத்தாகிற வரைக்கும் அந்த சஹாபி ஃபஜ்ர் விடல. மௌத்தாகிற வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தை கேட்ட உடனே அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து மௌத்து வரைக்கும் ஃபஜ்ரை இமாம் ஜமாத்தோட காலையில் எந்திரிச்சு தொழுதார் அப்படின்னு ஹதீஸ்ல வருது. அதனால அன்பார்ந்த பெரியவர்களே, கணவன்மார்கிட்ட எப்படி நடக்கணும், எப்படி அதை பழகணும், எந்த முறையில் நடந்துக்கணுங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சு நடந்துக்கிட்டா
நல்லது என்பதைத்தான் இந்த ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹும் ரசூலும் சொன்ன பிரகாரம் நடக்க வேண்டும். இந்த ரபியுல் அவல் மாசத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸை உங்களுக்கு நான் கிஃப்டாக தருகிறேன். இதன் பிரகாரம் அமல் செய்து கொள்ளுங்கள். வேற எபிசோட்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.